வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். நம்ம வந்து இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம், தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம், நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறோம். ரொம்ப நாளா வந்து நம்ம வந்து ஒரு கடந்த 5 வருஷமா தொடர்ந்து மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது, மாத்தி யோசிங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க, மாத்தி யோசிங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நடந்திருக்கு. அத நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து கடந்த தேர்தல்ல நடந்த நெறைய பாசிட்டிவ் விஷயங்கள வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல விமர்சனம் பண்ண வேண்டியது நெறையவே இருக்குது. ஏன்னா முன்னாடி இருந்த மாடலுக்கும், இப்ப வந்திருக்கிற மாடலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாரி தெரியல இப்ப வரைக்கும். பட் அத வந்து நம்ம முதல் நாளே சொல்றத விட, முதல்ல நடந்த நல்லத சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேசினதுக்கு ஒரு ஒரு விடை கிடைச்சிருக்குது. நம்ம எதிர்பார்த்த கண்டிப்பா. மாற்றம் கிடைச்சிருக்குது. அந்த மாற்றத்தால ஃபியூச்சருக்கும் ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. சோ அந்த நல்லத வந்து நம்ம பேசணும். மக்களுக்கு அதுக்காக வந்து ஒரு நன்றியும் சொல்லணும். நம்ம மெயினா சொன்னது இந்த திமுக ஆட்சி வந்து அகற்றப்படணும் அப்படின்னு. அது வந்து அகற்றி இருக்கிறாங்க. மக்கள் வந்து அகற்றி இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்லுவேன், நீங்க உங்க வேட்பாளர் யாரு? அவர் உங்க பகுதியை சேர்ந்தவரா? உங்களுக்கு நல்லவத செய்வாரா? அப்படின்னு பார்த்தெல்லாம் ஓட்டு போடணும்னு சொன்னோம். ஆனா நடந்து முடிஞ்ச தேர்தல்ல வேட்பாளர் யாருன்னே தெரியாம, அவர் பேரு கூட தெரியாம நெறைய பேர் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து தமிழகத்துல நடக்குமா? தமிழக அரசியல்ல வந்து இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? அப்படின்லாம் நம்ம வந்து கனவுல கூட கண்டதில்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த மாடல் அரசாங்க காசையே அபிஷியலா ரூ. 5000 குடுத்தாங்க. கண்டிப்பா. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் அபிஷியலா வந்து ரூ. 5000 குடுத்தாங்க. சோ அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1.3 ரேஷன் கார்டு 1.3 crores இல்ல 1.5 crores ரேஷன் கார்டுக்கு குடுத்தாங்க. அப்படின்னா கூட ஒரு 3 கோடி ஓட்டு நீங்க வாங்கியிருக்கணும். 3 கோடியில 1 கோடிய விட்டுட்டீங்கன்னா கூட 2 கோடி ஓட்டாவது வாங்கியிருக்கணும். அதாவது மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க 1.5 அப்படின்னு கோடி சார். ரேஷன் கார்டு வந்து சிம்பிள் கால்குலேஷன் பாருங்களேன். 1.5 கோடி ரேஷன் கார்டு சார். 1.5 கோடி ரேஷன் கார்டுல கிட்டத்தட்ட 1 கோடியே 30 லட்சத்துக்கும் மேல இன்னைக்கு அந்த ரூ. 1000 குடுக்கறவங்க இருக்காங்க. சோ அந்த ரூ. 1000 குடுக்கறவங்கல்ல ஒரு வீட்ல ஒரு ஓட்டு வச்சாலும் நீங்க 1.5 கோடி. இது வந்து அபார்ட் ஃப்ரம் நான் டிஎம்கே காரன், டிஎம்கே தவிர எதுக்கும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல நான் லேடிஸ் மட்டும் சொல்றேன். ரேஷன் கார்டுல சொல்றேன். இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான். அப்ப 1 கோடியே 30 லட்சம் உங்களுக்கு வந்து ஓட்டு பிளஸ் உங்க டிஎம்கேயோட ஓட்டு இத்தனையும் சேர்ந்து நமக்கு வந்திருக்கணும். அது வரல அப்படிங்கிறத நாம பாக்குறோம். நாம ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சுவலா பொன்னார் அவர்கள் பீரியட்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, திராவிடம் இல்லாத தமிழகம் அப்படின்னு. எப்படி நாங்க காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சென்டர்ல சொல்றோமோ அதே மாதிரி அது ஒரு சொன்னாங்க. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய பாதையை இவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அததான் சொல்ல வந்தேன். இந்த இந்த மாற்றங்கள் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த இந்த தேர்தல்ல வந்து எஸ்ஐஆர் பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ அந்த எஸ்ஐஆர் எஃபெக்டிவா இப்படி வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த முதல் டைம் ஓட்டு போடுறவங்க, அந்த ஜென்சி கிட்ஸ் சொல்றவங்க, இவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல பெரிய ஈடுபாடே இருக்காது. யாராவது வராங்க, யாராவது போறாங்க. நிறைய பேர் வந்து இப்பவும் சொல்றேன், ஒரு 25 வயசு 28 வயசு இருக்கவங்க இது வரைக்கும் நான் ஓட்டே போடல அப்படின்னு பெருமையா சொல்றவங்கள நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அப்படி இல்லாம இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா வயசை சேர்ந்தவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு 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 மாற்றம். ஏன்னா இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த அடுத்த தேர்தல்ல யார் இருக்கிறாங்க, எந்த 2 இளைஞர் இருக்கிறாங்க, யாருக்கு நடுவுல போட்டி இருக்கு, இளைஞர்கள் யார ஃபாலோ பண்றாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா அண்ணாமலை அவர்களே சொன்னார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு மீட்டிங்ல பேசும்போது, 2026 தேர்தல் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு தொங்கு சட்டசபை தான் வரும்னார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு திராவிட கட்சி வந்து அந்த அந்த தேர்தலோட முடிஞ்சிரும் அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த போட்டி நடந்துருக்கு. எந்த திராவிட கட்சி ஒழியும் அப்படிங்கிறது. அதாவது இந்த 50 60 வருஷமா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனே இல்லாம இவங்களை விட்டா அவங்கள விட்டா இவங்க. இப்ப பாருங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட புதுசா ஒருத்தர் வரக்கூடாதுன்றதால நம்ம 2 பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கலாமான்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. சோ அப்பனா
அந்த தமிழக மக்களுக்கு வேற ஆப்ஷனே கொடுக்க கூடாது அப்படின்ற நிலையில இருந்திருக்காங்க. சோ இந்த மாற்றம் தேவை. தமிழக மக்கள் இடத்துல வந்து என்னைக்குமே ஒரு 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 மாற்றம் வேணும்னு விரும்புனாங்க அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. சோ இத வந்து ரொம்ப பாசிட்டிவா கண்டிப்பா. நான் பாக்குறேன். இந்த மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து, அதாவது இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல மக்களோட மனநிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னைக்குமே வந்து மத்தியில இருக்கக்கூடிய அரசு எப்படி அவர்களுடைய நலத்திட்டங்கள் மூலமாக தொடர்ந்து மக்களோட மனதை வெல்றதுக்கு தான் முயன்றிருக்காங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து நீங்க இப்ப நடந்த, ஏன்னா இன்னைக்கு இங்க மட்டும் நடக்கல. உங்களுக்கு தெரியும் கேரளால நடந்தது, அஸ்ஸாம்ல, புதுச்சேரியில, மேற்கு வங்காளத்துல. சோ அஸ்ஸாம்ல அவர்கள் இருந்த இடத்தை அதற்கும் மேலாக அதிக சீட்டோட சேர்த்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பதவியேற்பு விழா, அந்த வெற்றி விழாவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நீங்க அதுக்கப்புறம் இருந்தக்கூடிய கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. இந்த எஸ்ஐஆருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த எதிர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டுடைய மேற்பார்வையின் கீழே இந்த எஸ்ஐஆர் நடந்து அதை பார்க்க வந்த நீதிபதிகளை கேரோ பண்ணி அடைச்சு வைக்கக்கூடிய அளவிற்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை வந்து மேற்கு வங்காளத்துல நடந்தப்போ மக்கள் பெரிய சைலண்டா இருந்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்கன்னு பார்த்திருக்கோம். நம்ம உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரயட்ஸ் வந்து மேற்கு வங்காளத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல இப்ப இந்த நடந்து முடிஞ்ச தேர்தல் நீங்க பார்க்கும்போது மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்லதை செய்யல அப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரி இப்போ வந்து எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு அராஜகமா நடந்துகிட்டாங்களோ அந்த மாதிரி நடக்கும்போது மக்கள் வந்து அவங்கள தூக்கி போடவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த தேர்தல்ல வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த தமிழ்நாடு சட்டசபையில இந்த முறை நடந்த இந்த தேர்தல்ல வெற்றியில பார்க்கணும் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த கட்சியும் கொடுத்திருக்காது. அது எந்த தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல மாநில கட்சிகளா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு 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 குடிமகனுக்கு போட்டி போடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து 30 வயசு, 35 வயசு, 40 வயசு இவங்க யாருக்குமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்ல. அதாவது இளைஞர்களுக்கு இப்பயும் கொடுக்குறாங்க, மத்த கட்சிகள்ல இப்பயும் கொடுக்குறாங்க. எய்தர் அவங்க தாத்தா அப்பா வந்து பாலிடிக்ஸ்ல இருந்திருப்பாரு. ஏன் உதயநிதியே அப்படித்தானே வந்தாரு. இன்னைக்கு அவரையே நீங்க இளைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க தாத்தாவும் அப்பாவும் இருந்தாரு, அதனால இந்த இளைஞர் வந்திருக்காரு. ஆனா நிறைய இளைஞர்கள், ஒரு 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 சில எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா அவரு சொன்னார், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அவர் கேக்குறாங்க, நான் என் மனைவி குழந்தையோட வந்திருக்கேன், எங்க அம்மா வரல, ஏன்னா அவங்க வந்து சமையல் வேலை செய்யறாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு லீவ் கிடைக்கல, அதனால அவங்க வரல அப்படின்றாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து நிச்சயமா நம்மளுடைய கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது. ஒரு சாமானிய மனிதன் சென்னையில வந்து ஒரு ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படின்றது தெரியாது. ஆனா ஜெனரல் வியூ அப்படின்னு பார்க்கும்போது அந்த சட்டசபைக்குள்ள இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுதாரு அதே மாதிரி அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டுமே போக முடியும், கோடி கோடியா செலவு பண்றவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற போது இந்த முறை இத அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவர் யுஎஸ்ல இருக்காரு, யுஎஸ்ல இருந்து சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு பர்சனலா தெரியும் 200க்கும் மேற்பட்ட அந்த கண்டஸ்டன்ட் வந்து ஒரு பைசா கூட கொடுக்காம இன்னைக்கு வின் பண்ணி இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்துல. இதை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்சா பாக்குறேன். காசு கொடுத்து ஓட்டு போடுவாங்க, காசு கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. சோ நான் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகும் தமிழகத்துல இந்த பொலிட்டிக்கல்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் நினைச்சேன். ஆனா இப்ப நடந்திருக்கிற மாற்றத்தினால இன்னொரு 10 வருஷத்துலயே ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. சோ அப்படின்னா பாத்தீங்கன்னா சோ ஹி இஸ் வெரி பாசிட்டிவ். அதாவது நிறைய நம்ம வந்து எடுத்துக்கலாம், நிறைய நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு, இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள், ஏன்னா அவர் வந்து 4 வருஷமா 5 வருஷமா அவருடைய ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு தமிழகத்துக்கு நல்லதை செய்யணும், தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு இடங்கள்ல பேசினார். அந்த மனமாற்றம், இந்த மக்களிடத்துல அவர் ஏற்படுத்தின மனமாற்றம் இங்க விஜய்க்கு அறுவடை ஆயிருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய காரணம் ஏற்படுத்தி.
அது வந்து ஒரு பெரிய காரணம். அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்துல நடந்த மாற்றத்திற்கு அண்ணாமலை அவர்களுடைய கடின உழைப்பும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அப்படின்னா டேட்டாவோட மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிற பத்திரிகையாளருக்கே அவனுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு பதில சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அரசியல்ல இருக்கிறாரு அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான். சோ அதனாலேயே நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. சோ இந்த முறை என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அண்ணாமலை போட்டி போடல, அண்ணாமலை வந்து விலகி இருந்தார். நிறைய அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க கூட மனமாற்றத்தோட வேற ஆட்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கலாம். அதனால கூட இந்த மாற்றம் வந்து நடந்திருக்கும். எது நீங்க எடுத்தாலும் சரி, இளைஞர்கள் அப்படின்னு இப்ப இன்னைக்கு நமக்கு சிஎம்மா இருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 வயது, அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா 40 வயது. சோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸ் எப்படின்னா இந்த 30, 40, 50, 60 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து 30 வயசு 40 வயசு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ அடுத்த டேர்ம்ல இவங்களும் போட்டி போடுவாங்க. அதாவது இந்த 80 வயசு 50 வருஷமா நான் எம்எல்ஏவா இருந்தேன், 75 வயசாவது 40 வருஷமா நான் எம்எல்ஏவா இருந்தேன், எனக்கு வந்து பொலிட்டிக்கல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கத்துக்குட்டிங்க எல்லாம் வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் இதுக்கப்புறம் பெர்மனண்டா வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கணும். அநேகமா அடுத்த தேர்தல் நடக்கிறதுக்குள்ள அவர்கள் எல்லாம் இருப்பார்களா இல்ல அடுத்த முறையும் வந்து போட்டி போடுவார்களா அது கூட தெரியாது. சோ இந்த கிளீன் அப்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயமும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எதை நினைச்சு பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து நிறைய வெளிநாடுகள்ல வந்து இது நடக்கும். அதாவது போட்டி போடும்போது அவங்க வந்து எதிரியா இருப்பாங்க, எதிரி கட்சிகளா இருப்பாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தரை போய் சந்திக்கிறது, அந்த வாழ்த்து சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அந்த வேலையும் வந்து இப்ப நமக்கு சிஎம்மா இருக்கக்கூடியவர் பண்ணிருக்கிறார். அதையும் வந்து நம்ம வந்து நீங்க நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ்ல நீங்க சாதாரணமா நீங்க பாத்திருப்பீங்க. குஜராத்ல முதல்ல மோடி அவர்கள் வின் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் யார போய் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அவரை எதிர்த்த நபரைத்தான் அவர் போய் பார்த்தாரு. அந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுல இல்ல. அதாவது எதிர்கட்சினா எதிரி கட்சி. ஈவன் சட்டசபையில வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை ஆளும் கட்சியில இருக்கவங்க கூட வந்து பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, சிரிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவருக்கு பதவி இருக்குமான்னு தெரியாத ஒரு நிலை இருந்த அந்த மாதிரி அந்த கல்ச்சரை வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்றது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். அது மாதிரி நிறைய பாசிட்டிவ். ஓகே, நீங்க நிறைய சொன்னீங்க என்னெல்லாம் பண்றாங்க. இவங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. அதாவது இந்த 10 நாளுக்குள்ளேயே நம்மளே அதை வந்து ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா ஓட்டு போட்ட மக்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறீங்க, எப்படி வந்து நீங்க வந்து தமிழகத்தை எடுத்துட்டு போக போறீங்க, இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஜாதி மதம் இதை வச்சுதான் அரசியல் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பழைய ரெக்கார்டா இருக்கக்கூடிய மொழி அதை தூக்கிட்டு வருவான். இந்தி திணிப்பு, இந்தி கசக்கிறது, பிசுக்கிறது, அது இது. நீங்க இதை சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருச்சு. முதல் நாள் வந்து பதவியேற்பு விழால வந்தே மாதரம் பாடப்பட்டதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஆமா இனிமே அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கப்பா. கெசட்ல வெளியில வந்து இனிமேல் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும், கவர்னருடைய அபிஷியல் நிகழ்ச்சிகள்ல நீங்க ஒரு அபிஷியல் நிகழ்ச்சி நடத்துறீங்க. எப்படி வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்ச்சி நடக்குது, ஒரு அமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க தமிழ்தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கணும், முடியும் பொழுது தேசிய கீதத்தோட தான் முடிக்கணும். இது தமிழ்நாடு அரசுல நாம பழக்கப்படுத்தி இருக்கிற விஷயம். அதுவும் 1970 வரைக்கும் அது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்துல வந்ததே 69ல கருணாநிதி வந்த பிறகு 70ல இருந்து இன்னி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதே போல இது வந்து மரபுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு கவர்னருடைய நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்ன்ற புரோட்டோகால்ல வரக்கூடிய விஷயம். இத உடனடியாக அத்தனை பேரும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கண்டன அறிக்கைகள் விடுறாங்க. இவ்வளவு துள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய. அதாவது இந்த மாதிரியான பேச்சுக்கள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்கோ தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தைகள், பேச்சுக்கள் தான். ஏன்னா அப்படின்னு பாருங்க, பல மாநிலங்களுக்கு அந்த மாநில மொழியில அவங்களுடைய வாழ்த்து பாடலே இல்ல. ஓகே, தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கு. பல மாநிலங்கள்ல அப்படியான அந்த சொந்த மொழியில அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து பாடல் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ இத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து
இவ்வளவு நாள் நான் தான் சொன்னேன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி எழுத்து எடுத்து கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் கருணாநிதி இருக்கும்போது பண்ணாரு. அதுக்கப்புறம் தொன்று தொட்டு பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஓகே, நீ போய் ரயில்வே இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஹிந்தியில ஆக்கப்பூர்வமா அடிக்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா சார்? காங்கிரஸோட இவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, காங்கிரஸுடைய ஆக பெரும் தலைவராக இவர்கள் நினைக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்களுடைய கனவு திட்டம் நவோதயா. இங்க பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில இருக்கு, இங்க தள்ளி போனா ஆந்திரால இருக்கு, தெலுங்கானால இருக்கு. உண்மையிலேயே நீங்கள் வளர்ச்சியை மட்டும்தான் நினைப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் கட்டமாக தமிழகத்தினுடைய 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் இடம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேளு. ஒரே சிங்கிள் அப்பாயின்மெண்ட்ல எங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நவோதயாவை நீங்க கொண்டு வாங்க, என் பிள்ளைகளுக்கு அது படிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நவோதயாவுக்கு இடம் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், மொத்த செலவும் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஆனால் அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டருக்கு. இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் மக்கள் வந்து இதுக்கப்புறம் பார்ப்பாங்க. அதாவது நான் நினைக்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் நிச்சயமா வந்து மத்திய அரசோட ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட போவார் அப்படின்னு. அந்த மாதிரி மட்டும் போனார் அப்படின்னா, நான் வந்து பாரத பிரதமர் வந்து ஒரு ரொம்ப நியூட்ரலைஸ்டா, அதாவது இந்த ஸ்டேட்ல இவங்க ஆட்சி பண்றாங்க, அந்த ஸ்டேட்ல அவங்க ஆட்சி பண்றாங்க அப்படின்னு பாக்குற மாதிரி நான் பார்க்கல. என்னுடைய பர்சனல் பாக்கல சார். முதல்ல அவருக்கு வாழ்த்து சொன்னதே, தொலைபேசியில கூப்பிட்டு வாழ்த்து சொன்னது பாரத பிரதமர் மோடி அவர்கள். சொல்றேன். முதல்ல வாழ்த்து அவருக்கு ட்வீட் பண்ணது அவர். ஆனால் அதற்கு அவர் சொல்லும் பொழுதே சொன்னாரு, எங்களுக்கு மத்திய அரசினுடைய நிதி உதவியும் மற்றதும் தேவைப்படுகிறது, அதனால நாங்க எப்பொழுதுமே உங்களுடன் நட்புறவுல இருக்கத்தான் விரும்புறோம்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் இத அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய சுள்ளான்களும் ஃபாலோ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது நீங்க வந்து உடனே வந்த உடனே எல்லா கட்சியில இருக்கிற எல்லாரையும் பேச வைக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இதற்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு, நைட்ல தூக்கம் வரல, காலையில எழுந்தா யார் எந்த பிரச்சனையை கூட்டிட்டு வருவீங்கன்னு தெரியல. இது வந்து நடக்கும், இது வந்து புரிஞ்சுக்கிறதா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பாரத பிரதமர்னா எல்லா ஸ்டேட்டும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. சோ பிஜேபி ஆஸ் அ கட்சியாவே அவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க, அது நடக்கல. ஆனா ஒரு தனி மனிதன் 2 வருஷத்துல கட்சியை தொடங்கி இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, நிச்சயமா அந்த மரியாதைய பாரத பிரதமர் வந்து தமிழகத்தினுடைய முதல்வருக்கு கொடுப்பார். தமிழக முதல்வரும் ஏன்னா 45 வருஷம் வந்து பாலிடிக்ஸ்லயே இருந்திருக்கிறார். அதாவது மாநிலத்துல இருந்திருக்கிறாரு, இன்னைக்கு வந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் வந்து ஷேர் பண்ணி அந்த வயசுக்கு மரியாதையை கொடுத்து அவரோட மரியாதையா இருந்து ஒரு நல்லபடியா நடந்துகிட்டா தமிழகம் எங்கேயோ போகும். நீங்க வந்து நவோதயா பள்ளிய சொன்னீங்க, ஒண்ணு இல்ல, பக்கத்துல இருக்கிற சந்திரபாபு நாயுடு எவ்வளவு எதிர்த்தார். அவரை மாதிரி வந்து மோடியையோ பிஜேபியோ சென்ட்ரல் கவர்மெண்டையோ எதிர்த்த தலைவரே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஓகே, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்துத்துவா அப்படின்றதெல்லாம் இல்ல, இந்தியாவுக்காக உழைக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக உழைக்கிறாங்க, பாரத பிரதமரை நம்ம போய் கேட்டா கொடுக்குறாரு, நல்லதை செய்யறாருன்னு சொன்னதுனாலதான், அவரு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து எவ்வளவு நல்ல திட்டங்கள் நடக்குது. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகளிலும் இன்னைக்கு ஆட்சியை இழந்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல தமிழே சொல்லி தராத பள்ளிகள் எவ்வளவோ இருக்கு. ஏன் தமிழக முதல்வர் ட்வீட் போடுறாரு, அதுல எத்தனை எழுத்து பிழை, அதுல எத்தனை, அதாவது நம்ம எப்படி பேச்சுவார்த்தையில பேசுறோமோ அதை அப்படியே நான் நினைக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட்ல போட்டு ட்வீட்ல போடுறாங்க. இவ்வளவு அசிங்கம் தமிழ்நாட்டுல நடக்குது. ஆனா எல்லாருமே பாருங்க, இன்னைக்கு வந்து 95% மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அங்க போய் இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மனு எல்லா லாங்குவேஜும் படிக்கிறாங்க. ஆனா கஷ்டப்படக்கூடிய, அதாவது இந்த டெய்லி கூலி வேலைக்கு போற, ஆட்டோ ஓட்டுற, கொத்தனார் வேலை செய்யற அந்த குழந்தைகள் தமிழக பள்ளிகள்ல படிக்கும் போது, அரசு பள்ளியில படிக்கும் போது அங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இந்த நவோதயா மாதிரியான திட்டங்கள் வந்து அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் ஈக்குவலா தனியார் பள்ளிகள்ல என்ன கத்துக் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா இங்கேயும் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டம். இதெல்லாம் நான் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய புதிய முதல்வர் இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அதாவது தமிழக மக்கள் மாற்றத்தை கொடுத்தாங்க, ஆனாலும் அங்க ஒரு கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த 107, 108ன்ற ஒரு நம்பரோட கொடுத்துருக்காங்க.
இன்னொரு 25ஓட கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். இல்ல கம்மியா கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சியா இருந்திருக்கும். 2ம் கட்டான நடுவுல கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில போட்டு விட்டாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வந்த 4 கட்சி, காங்கிரஸை விட்டுருங்க, வேற வழியே இல்லாம வந்தாங்க. காங்கிரஸ்காரனுக்கு அவனோட கொள்கையே மறந்து போச்சு. நீங்க நவோதயாவை கொண்டு கொள்கை வந்து மறந்து போச்சுன்னா நீங்க தப்பா சொல்றீங்க சார். அவங்களோட ஒரே கொள்கை, எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சி ஆள்கிறதோ அவங்களோட நாம கூட்டுல இருக்கணும். அதுதான் அவங்களோட ஒரே அதுதான். கொள்கை. அதாவது அவனுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம இருக்கிறோன்றத காமிச்சுக்கணும். நமக்கு வந்து பவர் வேணும்னா என்ன பண்றோன்ற வேலையத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்ஐஆர கொண்டு வந்தது காங்கிரஸ், நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், நவோதயாவை கொண்டு வந்தது காங்கிரஸ். இதெல்லாம் இவர்களுடைய கனவு திட்டம். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதாவது நல்ல நல்ல திட்டங்கள் அவங்க கனவுல இருந்தது. அந்த கனவை நினைவாக்க முடியாம இருந்து அதை இன்னைக்கு வந்து மோடி வந்து ஒவ்வொன்னா அவர்களுடைய கனவை தான் நனவாக்கிட்டு வர்றாரு. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அதனால காங்கிரஸ பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. 2 கம்யூனிஸ்ட், ஒரு விசிகா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு புரியல. நாங்க வந்து டைவர்ஸ் ஆயிட்டோம், ஆனா தேவைப்பட்டா வீக்கெண்ட்ல ஒன்னா இருந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுகல தான் கூட்டணியில இருக்கிறோம். ஏன்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவர் வந்து திமுக மேல கைய வச்சாலும் இவருக்கு பிரச்சனை, திமுகவுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் இவருக்கு பிரச்சனை. எப்பனாலும் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்து இவங்க இது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இவர் வந்து சிஎம் ஆயிருக்கிறார். அதாவது புரட்சி பண்ணார், மாற்றம் கொண்டு வந்தார், எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த சீட்ல இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஹாட் சீட்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன நடக்குமே தெரியாத ஒரு நிலைமையில தான் அவர் வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு. அதனால இப்ப தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி இவங்க பேசல அப்படின்னா நீ பேசுன்னு அவன் சொல்லுவான். இல்லையா நாளைக்கே எல்லா இடத்துலயும் போராட்டம் நடத்துவான். இவ்வளோ நாள் கம்மன் இருந்தாங்க. 5 வருஷத்துல 6 நீட்டு தேர்வு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீட்டுக்கு பெருசா பேசுறாங்க. ஏன்டா 5 வருஷம் சும்மா உட்கார்ந்து இருந்ததுல இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் நான் போராட்டம் பண்றேன். இந்த மாதிரி நிறைய பிரஷர் கொடுப்பாங்க. அதாவது இந்த சிஎம் வந்து வந்துட்டாரு, சினிமா மாதிரி உட்கார்ந்துட்டு போலான்ற நினைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ரணகலம் தான், போராட்டம் தான். இந்த போராட்டத்தெல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியில வந்து நம்பிக்கையோட அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லதை செய்யணும். திமுக மாதிரியே வந்து சனாதனத்தை கையில எடுத்துட்டு, திமுக மாதிரியே மொழிய கையில எடுத்துட்டு, திமுக மாதிரியே ஜாதிய கையில எடுத்துட்டு, திமுக மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னுவாங்க. எல்லா முஸ்லிமும் அங்கதான் இருப்பாங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கதான் கூட்டணி அப்படிங்கிறது இந்துக்களை எதிர்ப்பது அல்லது இந்துக்களை ஒதுக்குவது. இதுதான் இவங்களோட டிக்ஷனரியில மதச்சார்பின்மை. இதையெல்லாம் இல்லாம வளர்ச்சியை நோக்கி இந்த சென்றுது அப்படின்னு சொன்னா இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக மக்கள் யோசிப்பாங்க. அப்போ இங்க வந்து ஒரு நல்ல இளைய தலைமுறைக்குள்ள ஒரு போட்டிகளும் அவர்களுக்குள்ளார அடுத்து வளர்வதற்குரிய வாய்ப்பும் இருக்கும். நீங்க சரியா சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த தமிழக அரசியல் களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான களமா வந்துருச்சு, இளைஞர்களுக்கான ஒரு களமா வந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இன்னொரு 2-3 நாட்கள்ல வந்து அமெரிக்கால இருந்து தமிழகம் திரும்புறார். வந்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞர் என்ன பண்றார், என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார், அடுத்த ஒரு சில மாதங்களில அவர் வந்து என்ன மாதிரியான அப்ரோச்சை வைக்க போறார் அப்படின்ற பொறுத்து தான் இந்த களம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து நன்றி சொல்லணும். இவ்வளவு நாள் நம்ம கேட்டோம், மாத்தி யோசிங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றமா, யாருக்கு மாற்றம், எப்படியான மாற்றம் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.